ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், நம்ம காலில் விழுந்து வணங்குற பழக்கம் இல்லை. ஒருவேளை திருமணம் ஆகும்போது மற்ற காரியத்தில் இருக்கும்போது பெரியவர் காலில் நீங்கள் விழுறீங்க இல்லையா? இப்போ நம்ம வீடுகளிலே முறைப்படி ஒரு பெரிய விசேஷம் நடக்குது, போமா தாத்தா வந்திருக்காரு அவர் காலில் விழுன்னு சொல்றீங்க. விழலாமா விழக்கூடாது? விழுது நீங்கள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே போங்க. இடையில ஏன் நிற்க வச்சு கேள்வி கேட்குறீங்க? கேட்காதீங்க. கேள்வி கேட்டால்தான் சிந்தனை வரும். நீங்கள் விழும்புத பெரியப்பா வந்திருக்காரு காலில் விழு. நான் பெந்தெகோஸ்தே சபை, நான் காலை விழ மாட்டேன், தேவதூதனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த வகையில விழுறீங்க என்பது முக்கியம். பெரியவருடைய காலில் ஆசீர்வாதத்திற்காகவோ இல்லை அவர் பெரியவர் வயதானவர் என்பதற்காக நம்ம என்ன பண்ணலாம்? விழலாம். சாமி அப்படின்னு விழக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இவரு தெய்வம், இவரு பெரிய ஊழியக்காரன் காலில் விழாதீங்க. அந்த ஊழியக்காரன் முன்னால முட்டி போட்டு ஜெபம் வாங்கிக்கணும், அது வேற. முட்டி போட்டு ஊழியர்களிடம் ஜெபித்துக் கொள்வது என்பது வேறு. ஆனால் காலில் விழும்போது இந்த தேவதூதர் சொல்றாரு, அவர் சொல்றது நல்லா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்படி செய்யாதபடிக்கு பார், கமான், இப்படிலாம் பண்ணாதே நீ அப்படின்றாரு. யாரை பார்த்து? யோவான் கடைசி சீடர், 12வது சீடர் உயிரோடு இருக்கிறார். பண்ணாடு, இது செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன்னை போல நானும் இயேசுவை குறித்த சாட்சியிட்ட ஒரு சகோதரோடும் கூட நீயும் இயேசுடைய சாட்சிக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறாய். நிறைய விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. உங்களைப் போலவே நானும் ஒரு ஊழியக்காரன். யார் தான் நீ தொழுது கொள்ளணும்? தேவனைத்தான் தொழுது. புரியுதா உங்களுக்கு? ஸோ காலில் விழுவது எந்த பர்பஸ்ன்னு பாருங்க. பெரியவர்கள் காலையில ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது, ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அவர் காலில் விழுந்து சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. கிறிஸ்தவர்கள் கூட நோக்கம் என்பதை பார்க்கணும். எந்த நோக்கத்துக்காக விழுகிறீங்க என்பது. சரி, 19ஆம் அதிகாரத்தில் சொன்னாரு. ஒரு முறை சொன்னாரா இல்லையா? கேட்கணுமா இல்லையா? நாமெல்லாம் கேட்க மாட்டோம். யாரு? யோவானா இருந்தாலும் சரி. அதே வெளிப்படுத்தல 22:8-9 மறுபடியும் வெளிப்படுத்தல் முடியுது. 22ஆம் அதிகாரத்தில் முடியுது. முடியும் போது கூட மறுபடியும் 8ஆம் வசனம் 22:8-9 நானே வாசிக்கிறேன். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி. அது தேவ தூதனாக அவர் தூதனானவராக இருந்திருந்தால் அவர் ஏற்றுக்கொண்டிருப்பார். இவருக்கு காண்பித்தவர் இந்த இடத்துல கூட காண்பித்த, இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவள் பாதத்தில் விழுந்தேன். அப்போ மறுபடியும் அவர் சொல்றார், அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுவதோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது. புரியுதா உங்களுக்கு? சாத்தான் தேவனுக்கு உரிய மகிமையை திருடுவான், வர்ஷிப்பை திருடுவான், அவனை வணங்குவதை ஏற்றுக்கொள்ளுவான். ஆனால் தேவ தூதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், உண்மையான ஊழியர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தேவனுக்குரிய கணம் தேவனுக்குத்தான், மனிதனுக்குரிய கணம் மனிதனுக்குத்தான். இப்படி 2 முறை சொன்னாங்க.